அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்று ஒருவருடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவாதிபதி 12ஆம் பாவத்தில் இருந்தார் என்ன பலனை தரும் என்பதை குறித்து பார்ப்போமா? லக்னம் 1, அதுக்கடுத்து 2, அதுக்கடுத்து 3, அதுக்கடுத்து 4, அதுக்கடுத்து 5, அதுக்கடுத்து 6, அதற்கடுத்த பாவகம் 7. அந்த 7ஆம் வீட்டுக்குரிய 7ஆம் பாவத்துக்குரிய கிரகம் 8, 9, 10, 11 விட்டு விடுங்கள், அதுவரையில் பார்த்து விட்டோம். 12ஆம் பாவத்தில் இருந்தார். இந்த 7ஆம் பாவாதிபதி 12ஆம் பாவத்தில் இருந்தால் என்ன பலனை தரும்? 12 நாளே அது மறைவு ஸ்தானம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, சரிங்களா? ராசி கெட்ட 12ல 6ஆம் பாவகம், 8ஆம் பாவகம், 12ஆம் பாவகம் மறைவு ஸ்தானங்கள், கெட்ட ஸ்தானங்கள், துர்ஸ்தானங்கள் என்று ஜோதிடம் சொல்லுகிறது, சரிங்களா? சரி, அதே மாதிரி 12 ராசி கட்டங்களுக்கும் அந்த 12 பாவங்களுக்கும் சில தன்மைகள் இருக்கிறது அல்லவா? ஒவ்வொரு பாவத்துக்கும் சில தன்மை இருக்கிறது. 12 பாவங்களுக்கும் 12 வகையான பல வகையான தன்மைகள் இருக்குது, சரிங்களா? இப்ப 12ஆம் பாவத்தில் என்ன தன்மைகள் இருக்கு? மனிதர்களுக்கு அந்த 12ஆம் பாவம் என்ன தன்மைகளை, என்ன காரகத்துவங்களை தரும்? மிக முக்கியமா படுக்கை அந்த 12க்குள் இருக்கு. மனித குலத்திற்கு தேவையான மிக முக்கியமான நன்மையான சிறப்பான பலனான படுக்கை என்பது 12க்குள்ளதான் இருக்கு, சரிங்களா? அதே நேரத்துல மனித குலத்துக்கு தேவையில்லாத அந்த தன்மைகளும் மனிதர்களை துன்பப்படுத்துகிற தன்மைகளும் அந்த 12ஆம் பாவத்துக்குள்ளே இருக்கு. அது என்ன தேவையில்லாத தன்மைகள்? இங்க 12ன்னு உள்ள போயிட்டீங்கன்னா தோல்வி 12க்குள் இருக்கு, ஏமாற்றம் 12க்குள் இருக்கு, ஊரை விட்டு ஓடுறது 12க்குள் இருக்கு, ஆஸ்பத்திரி மருத்துவமனை 12க்குள் இருக்கு, ஜெயிலு சிறைச்சாலை அந்த 12க்குள் இருக்கு. இவைகளையெல்லாம் போக மனித குலத்திற்கு தேவையான படுக்கையை அந்த 12ஆம் பாவத்திற்குள்ளே வைத்த கடவுள் திருமண தடை, திருமண பிரிவு, வழக்கின் மூலமாகவும் திருமண பிரிவு, கோர்ட் மூலமா, அப்படிப்பட்ட தன்மைகளையும் தீய தன்மைகளையும் இந்த 12ஆம் பாவத்துக்குள்ள அட வச்சுட்டு இருக்காங்க ஜோதிடம். சரி, ஏன் கொண்டு 12க்குள்ள கொண்டு போய் திருமண தடை, திருமண பிரிவு, வழக்கு கொண்டு ஏன் வைக்கணும்? சரிங்களா? நீங்க 7ல இருந்து அப்படியே நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி 12க்கு போலாம், எண்ணிட்டே போலாம், சரிங்களா? 7ல இருந்து அப்படி 12 எண்ணலாம். 7, 8, 9, 10, 11, 12, 6 வந்துருதுங்களா? 7ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவகம் 6ஆம் பாவமாக அமைந்து விடுகிறது அல்லவா? அந்த 6ஆம் பாவம் தான் எல்லா ராசி கட்டத்திலும் 12 ராசி கட்டத்தில் 6ஆம் பாவத்துக்குள்ளதான் வழக்கு இருக்கு, சரிங்களா? வழக்குங்கிறது 6க்குள் இருக்கு. அதே 6க்குள்ள திருமண தடையும் இருக்கு, திருமண பிரிவு இருக்கு, வெறுப்பு இருக்கு, விரக்தி இருக்கு, தனிமை இருக்கு. இந்த கர்ம கன்றாக அந்த 6க்குள் இருக்கு. அதனால இந்த 7ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவகம் 6ஆம் பாவம் அமைச்சு போயிடுது. அதனால அங்க வழக்கு வந்து விடுகிறது, திருமண தடை வந்து விடுகிறது, திருமண பிரிவு வந்து விடுகிறது. அதோட இந்த 7ல இருந்து 12க்கு போனங்களா, அங்கிருந்து நம்ம வண்டி அப்படியே மறுபடியும் 7க்கே வரலாம், ரிவர்சல் வேண்டாம், அப்படி முன்னாடி வரலாம். முருகப்பெருமான் மயில் வாகனத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய பூலோகத்தை, பூபாகத்தை, பூமியை சுற்றி சுழந்து வந்தார் அல்லவா? அதை போல நாம இப்போ 7ல இருந்து 12க்கு போனோமா, அப்படியே 12ல இருந்து 8க்கு வாங்க, அப்படியே எண்ணி பாருங்க. 12ல இருந்து எண்ணிட்டு வந்தீங்க, 7க்கு வாங்க, 8ஆவது. 12ல இருந்து 7ஆம் இடத்தை எண்ணிட்டு வந்தீங்கன்னா அது 8ஆம் இடமா வரும். 12, 1, 2, 3, 4, 5, 6, 7. 12ஆம் பாவத்திற்கு 7ஆம் பாவம் திருமணஸ்தானமான கலத்தரஸ்தானம் 12க்கு 8ஆகவும், 12ஆம் பாவத்திற்கு திருமணஸ்தானம் 8ஆம் பாவமாகும். அதே திருமணஸ்தானமான 7ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவம் 6ஆம் பாவமா அமைச்சு. அதுலதான் சரி இப்ப அப்படி அந்த மாதிரி ஒரு 12ஆம் பாவத்துக்குள்ள போய் 7ஆம் அதிபதி உட்கார்ந்தா அப்புறம் அந்த பலன் வேலை செய்யுமே இல்லைங்களா? திருமண தடை, பிரிவு, வழக்கு வேலை செய்யுமே இல்லைங்களா? 3 தாக்குதல், முப்படை தாக்குதல், இப்படி இருந்து போனாலும் தாக்குதல். இங்க 7க்கு 6ங்கிற ஒரு தாக்குதல், அங்க 12க்கு 8ங்கிற ஒரு தாக்குதல். அதாவது இப்படி 7 இருந்து போன 6ங்கிற தரைப்படை தாக்குதல், 12க்குள்ள 7ஆம் அதிபதி உட்கார்ந்துக்கிறாரு பாருங்க, அது வந்து கப்பல் படை தாக்குதல், அப்படி வச்சுக்கலாம். இது தரைப்படை தாக்குதல். 7 to 12, 6 அது வந்து தரைப்படை தாக்குதல். 12க்குள்ள 7ஆம் அதிபதி மாட்டிக்கிறார் பாத்தீங்களா, அது வந்து கப்பல் படை தாக்குதல். 12ல இருந்து அப்படியே வந்தோம்னா 7ஆம் அதிபதி 12க்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாரா, அப்படியே 7ஆம் பாவத்துக்கு வந்தா 12ல இருந்து 7க்கு வந்தா அது 8 ஆகுதா, அது வந்து ஆகாயப்படை தாக்குதல் வச்சுக்கலாம். இப்படி முப்பெரும் தாக்குதல்களை இந்த 7ஆம் அதிபதி போய் 12க்குள்ள உட்கார்ந்து சந்திக்கிறார், முப்பெரும் தாக்குதல் சந்திக்கிறார். சரி, அப்போ 7ஆம் அதிபதி இப்படி 12ல போய் மாட்டிட்டாருன்னா
அப்ப கல்யாணம் காட்சி நடக்காதா, திருமணம் நடக்காதா, குழந்தைகள் பிறக்காதா, குழந்தை குட்டியெல்லாம் வராதா, அவங்க குடும்பம் நடத்த மாட்டாங்களான்னா திருமணம் நடக்கும், குழந்தைகள் பிறப்பார்கள், திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா அந்த 12ஆம் இடம் தசை வருகிற போது திருமணம் செய்யக்கூடாது. இதுதான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இதுல வேற எந்த மேட்டருமே கிடையாது. திருமணம் தாமதமாக தடையாக அவ்வளவுதான். திருமணம் நடக்கு, அது எல்லாம் நடக்கு. ஜாதகத்துல புத்திர பாக்கிய அம்சம் நல்லா இருந்துச்சுன்னா அது எல்லாமே சிறப்பா இருந்துடும். சரிங்களா? ஆனா அந்த தசை வருகிற போது திருமண ஏற்பாட்டை நம்ம செய்யக்கூடாது. அந்த தசையில செஞ்சோம்னா அதோட வேலையை அது காட்டி திருமணத்தை தடை பண்ணும், பிரிக்கும், வழக்கையும் தொடுக்கும். சரிங்களா? அதுலயும் குறிப்பா நீங்க இப்போ ஒரு 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 ஜாதகம், ஒரு ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகம்னு வச்சுக்காங்க. ஒரு பெண் ஜாதகத்துல 7ஆம் பாவதி 12 இருக்காரு. சரிங்களா? 12ஆம் பாவத்துல 7ஆம் அதிபதி இருக்காரு. திருமண ஏற்பாடு செய்யறோம், தெரிஞ்சோ தெரியாமையும் செய்யறோன்னு வைங்க. அப்போ அந்த ஜாதகத்துக்கு, பெண் ஜாதகத்துக்கு ஆண் ஜாதகம் சேர்த்தும் இல்லைங்களா? அந்த ஆண் ஜாதகத்துல, இந்த பெண் ஜாதகத்துல 7ஆம் அதிபதி 12ல இருக்கிற அந்த பெண் ஜாதகத்தோடு சேர்க்கக்கூடிய அந்த ஆண் ஜாதகத்துல திருமண தோசை இருந்துச்சுன்னு வைங்க, புத்திர தோசை இருந்துச்சுன்னு வைங்க, இதை விட அந்த ஜாதகருக்கு ஆகாத தசை நடந்துருச்சுன்னு வைங்க, 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சா 2-3 மாசம் பிரிச்சு போயிடுவாங்க. 2 மாசம் 3 மாசம் கூட ஒன்னா இருக்க மாட்டாங்க. இதுலயும் 7ஆம் அதிபதி 12ல இங்க சேத்திர ஜாதகம் இருக்கு பாருங்க, அந்த பெண்ணுக்கு சேர்த்தக்கூடிய மாப்பிள்ளை ஜாதகம், ஆண் ஜாதகம், அந்த ஆண் ஜாதகத்துல திருமண பிரச்சனை, புத்திர பாக்கி பிரச்சனை எல்லாம் இருந்து ஆகாத திசை இருந்து 2 ஜாதகத்தை சேர்த்து வைத்தால் 2 மாதம் கூட ஒன்றாக இருக்க மாட்டார்கள், பிரிந்து விடுவார்கள். சரிங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த 7ஆம் அதிபதி 12ல இருக்கிற போது அந்த தசை வருகிற போது திருமணத்தை தவிர்ப்பது நல்லது. சரிங்களா? மற்றபடி அவ்வளவுதான், வேற ஒன்றும் எந்த பிரச்சனையும் மற்றபடியில எதுவும் கிடையாது. அந்த தசையை முடிஞ்சிருச்சோ அல்லது தசை வராம இருந்தோ திருமணம் நடந்தா திருமண வாழ்க்கை அதெல்லாம் நல்லா இருக்கும். அதுல இன்னும் சொல்ல போனா ஏதாவது ஒரு சுபகரம் பார்த்துருச்சுன்னு வைங்க, லக்னத்திற்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு நல்ல கிரகம், சுபகிரகம் அந்த 12ஆம் பாவகத்தை, அந்த 12ஆம் பாவத்தில் இருக்கிற 7ஆம் அதிபதி பார்த்துட்டாங்கன்னு வைங்க, இன்னும் சிறப்பா இருக்கும். ஆக்களினாலும் பரவாயில்ல, பார்த்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். திருமணத்திற்கு எந்த தடையும் இல்லை, பிரிவும் இல்லை, நன்றாக வாழ்வார்கள். ஆனால் அந்த 6ஆம் இட தசையோ 8ஆம் இட தசையோ 12ஆம் இட தசையோ வருகிற போது திருமணத்தை தவிர்ப்பது நல்லது. அதுவும் 7ஆம் அதிபதி 6க்குள்ளேயோ 8க்குள்ளேயோ 12க்குள்ள இருக்கிற போது பெரும்பாலும் தவிர்த்து விடுவதுதான், அந்த தசையில் திருமணத்தை நடத்தாமல் தவிர்த்து விடுவதுதான் நல்லது, சிறப்பு என்று கூறி இதுவரைக்கும் 7ஆம் அதிபதி 1லிருந்து 12 வரைக்கும் இருந்தா என்ன பலன்னு பார்த்திருக்கிறோம். அடுத்த காணொளியிலிருந்து 8ஆம் பாகாதிபதி 1லே இருந்தால் என்பதிலே இருந்து தொடர்ந்து பார்ப்போம். அடுத்த காணொளியில் 8ஆம் அதிபதி 1ல் இருந்தால் என்ன பலன்கள் என்று எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களோடு உங்களை சந்தித்து பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம், நன்றி, விடைபெறுகிறேன்.